இந்த வீடியோ பதிவுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஸோ ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு முக்கியமான ஒரு அப்டேட். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. நேத்து வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து அபிஷியலா வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸிங் உடைய அந்த ஆன்லைன் விண்ணப்பத்துடைய தொடக்கத்தை வந்து தொடங்கிட்டாங்க. கடைசி தேதி விண்ணப்பிக்கிறதுக்கு 8ஆம் தேதி ஆகஸ்ட் 8 வரையும் ஈவினிங் 5 மணி வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இப்போ வந்து அப்ளை ப்ராசஸிங்கை வந்து தொடங்கியிருப்பீங்க. ஓகே, இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ ஃபர்தராக வந்து நமக்கு 19ஆம் தேதி வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவேன்ற மாதிரியா அஃபிஷியலாக வந்து நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் மா சுப்பிரமணியன் அவர்கள் நேற்று வந்து தெரிவிச்சிருந்தாங்க. 21ஆம் தேதி கலந்தாய்வு 21ல் ஸ்டார்ட் ஆகி முதல் ரவுண்ட் 29ஆம் தேதி வரையும் டென்டேட்டிவாக பதிக்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒவ்வொரு ரவுண்டும் அந்த ப்ராசஸ் ப்ரேரலா வந்து நமக்கு ஆல் இந்தியா கோட்டாக்கும் ஸ்டேட்டுக்கும் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட் கவுன்சிலிங் எப்படி நடக்குதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ், நான் உங்கள் கார்த்திக். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. எல்லாரும் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அப்ளை பண்ணக்கூடியது இந்த tnmedicalselection.net அல்லது www.tnmedicalselection.org இந்த வெப்சைட்ல தான் போய் நீங்க அப்ளை பண்ணுவீங்க. அதாவது 8ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் கவுன்சிலிங்கோட ஸ்கெடியூல் வரும். அந்த ஸ்கெடியூல் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு கவர்மெண்ட் காலேஜா இருந்தா எந்த ஃபீ தேவையில்ல, வெறும் 1000 ரூபாய் வந்து நீங்க கவுன்சிலிங் ஃபீ மட்டும் பே பண்ணா போதும். அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ். செல்ஃப் ஃபைனான்சிங்கா இருந்தா 1000 பிளஸ் கவுன்சிலிங் பிளஸ் அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் கோட்டாவா இருந்தா 30K, அதாவது 30,000. மேனேஜ்மெண்டா இருந்தா 1 lakh. ஸோ இந்த மூணுக்குமே சேர்த்து அப்ளை பண்ணும்போது இது நீங்க பர்டிகுலரா எது அப்ளை பண்ணீங்களோ அதுக்கு மட்டும் நீங்க அமௌண்ட் கட்டினா போதும். இப்போ கவர்மெண்ட்டுக்கு வெறும் 1000 ரூபாய் கட்டினா போதும். செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் கோட்டா சேர்த்து போற மாதிரி இருந்துச்சுன்னா 31,000 ரூபாய். இது மூணுமே கவர்மெண்ட் எய்டட் செல்ஃப் ஃபைனான்சிங் அப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் மூணுக்கு சேர்த்து பார்த்தா 1,30,1000 ரூபாய். இது மூணுமே பே பண்ணாதான் உங்களால வந்து கவுன்சிலிங் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். ஓகேவா, இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு கவுன்சிலிங் வந்து தொடங்கிடுறாங்க. ஸோ கவுன்சிலிங் வந்து தொடங்கினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நமக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நடக்குதுங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்து ஒரு டேட் கொடுப்பாங்க. ஒரு வாரம், ஒரு 7 நாட்கள் மேக்ஸிமம். ஒரு ரவுண்டுக்கு ஒரு 7 நாள் வந்து டைம் கொடுப்பாங்க. மினிமமா மேக்ஸிமம் சொல்றேன், மினிமம் ஒரு 4 to 5 டேஸ்ல இருந்து மேக்ஸிமம் 7 working days வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுல வந்து முதல் ரவுண்ட்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்குதுங்க. ரவுண்ட் 1ல ரவுண்ட் 1 சீட் அலாட்மெண்ட் ஆகுது. ஸோ அலாட் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், நமக்கு அந்த காலேஜில் விருப்பம் இருந்துச்சுன்னா பேமெண்ட் ஆஃப் டியூஷன் ஃபீ, ரிப்போர்ட் டு அலாட்டட் காலேஜஸ், கம்ப்ளீட் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ். அந்த காலேஜில் வந்து போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் டியூஷன் ஃபீ மட்டும் பே பண்ணணும். இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் அலாட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வெறும் கவர்மெண்டோடைய ஃபீஸை டோட்டலாகவே கட்டிடுவீங்க. அதே இது செல்ஃப் ஃபைனான்சிங்காக இருந்தால் ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் அலாட் ஆகுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலம்மாவில் கிடைக்குது அப்படின்னா வேலம்மாவில் ஒரு 4.8 லட்சம் வந்து நமக்கு 8.5 ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் 4.85 நமக்கு டியூஷன் ஃபீ வருது. இந்த டியூஷன் ஃபீயை நீங்க ஆன்லைன்ல கட்டணும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ எல்லாமே வந்து நீங்க அந்த பர்டிகுலர் காலேஜில் தான் போய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஃபீயுமே நீங்க வந்து செகண்ட் ரவுண்ட் அப்கிரேட் பண்ணி போறீங்க, செகண்ட் ரவுண்டு நீங்க கலந்துக்கிறீங்கன்னா அந்த டெவலப்மெண்ட் ஃபீயும் உங்களுக்கு அந்த ஹாஸ்டல் ஃபீயும் வாங்க மாட்டாங்க. ஓகேவா, முதல் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்குதுன்னா அந்த செல்ஃப் ஃபைனான்சிங்கான அந்த அலாட்மெண்ட் லெட்டரை நீங்க வந்து ஆன்லைன்ல எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த 4.85 அந்த ஃபீயை வந்து நீங்க கட்டணும். டியூஷன் ஃபீயை மட்டும் நீங்க ஆன்லைன்ல பே பண்ணா உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் வந்து ஜென்ரேட் ஆயிரும். அந்த லெட்டரை எடுத்துட்டு பர்டிகுலர் அந்த அலாட் ஆன காலேஜுக்கு நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணும்போது அவங்க வந்து வில்லிங்னஸ் கேட்பாங்க. நீங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வில்லிங் ஃபார் ரீஅலாட்மெண்ட் இன் ரவுண்ட் 2. அதாவது வந்து எனக்கு ஒரு காலேஜ் வேலம்மாள் கிடைச்சிருங்க, அவனுக்கு அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோர் இருக்கு, பட் எனக்கு பார்டர்ல இருக்கிறனால நான் ஒரு சீட்டை செல்ஃப் ஃபைனான்சிங்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு செகண்ட் ரவுண்ட்ல நான் ஒரு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா நீங்க அந்த காலேஜில் ரிப்போர்ட் பண்ணும்போது, அதாவது முதல் ரவுண்ட் காலேஜில் சேரும் போதே நான் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வில்லிங்னஸ் கொடுக்குறேன், அதாவது செகண்ட் ரவுண்ட் நான் போறேன் அப்படின்ற மாதிரியா அவங்க கிட்ட சொல்லிடணும். ஓகேவா, அவங்க சொல்லும் போது ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல வந்து அவங்க வில்லிங்னஸ் எடுத்துக்கிடுவாங்க, எஸ் ஆர் நோன்னு. சப்போஸ் இந்த சீட்டே எனக்கு வேணாம், எனக்கு முதல் ரவுண்ட்ல கிடைச்ச சீட்டே வேணாம் அப்படின்னா நீங்க எதுவுமே ரிப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னா
அது ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ரீ எக்ஸிட் ஆயிடும். ஃப்ரீ எக்ஸிட்ன்றது அந்த சீட்டை வந்து அவங்க பர்டிகுலர் ஸ்டெபிலைட் டேட்குள்ள பார்ப்பாங்க. கேண்டிடேட் வந்து வரல, ரிப்போர்ட் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ஷன் கமிட்டிக்கு செகண்ட் ரவுண்டுக்கான வேக்கன்சிக்கு அவங்க அந்த சீட்ஸை ஃபாலோ பண்ணி, அதாவது ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும்தான் ஃப்ரீ எக்ஸிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். செகண்ட் ஆர் தேர்ட் ரவுண்ட் ஃபர்தர் சீக்வன்ஸ் ஆஃப் நடக்கக்கூடிய அடுத்தடுத்த ரவுண்ட்ல கிடையவே கிடையாது. முதல் ரவுண்ட்ல நீங்க ரிப்போர்ட் பண்ணாம விட்டா அந்த சீட்ஸ் வந்து ஃப்ரீ எக்ஸிட்ல போயிடும். நீங்க ஃபர்தரா செகண்ட் ரவுண்ட் போய்க்கிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? அப்ப நீங்க வந்து உங்களுக்கு சீட் அலாட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த சீட்டை எடுத்துட்டு அந்த காலேஜ்ல அப்கிரேட் பண்ணிக்கிறணும். அதாவது செகண்ட் ரவுண்ட் போறதுக்கான வில்லிங்னஸ் கொடுத்துட்டு நீங்க எஸ் கொடுத்தா அடுத்த ரவுண்டுக்கு நீங்க போய்க்கலாம். அதே மாதிரியே ஃப்ரீ எக்ஸிட் ஆனாலும் நீங்க வந்து அடுத்த ரவுண்டு போய்க்கலாம். அதே மாதிரியே சப்போஸ் என்னன்னா எனக்கு வில்லிங்னஸே வேணாம், நான் செகண்ட் ரவுண்டே போகல அப்படின்ற ஒரு திடீர்னு இப்போ எஸ் கொடுத்துறீங்க, நான் செகண்ட் ரவுண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா நீங்க போகாம இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாம விட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காலேஜஸ்க்கே வந்து உங்களுக்கு அது ரீடைன் ஆயிரும். ரீடைன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய அந்த சீட் மேட்ரிக்ஸை விர்ச்சுவல் வேக்கன்சில காட்ட மாட்டாங்க. ஸோ விர்ச்சுவல் வேக்கன்சினா என்ன அப்படின்றத உங்களுக்கு அடுத்த ஒரு நெக்ஸ்ட் வீடியோ பதிவுல நான் தெளிவா சொல்றேன். ஓகேவா? இப்ப நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. ஓகேவா? எனக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு அடிப்படையா வந்து நான் தெளிவா சொல்றேன். செகண்ட் ரவுண்ட் ஓகேங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு கேண்டிடேட் வந்து கிடைச்சிருச்சு, அவர் சில கேண்டிடேட் ஃப்ரீ எக்ஸிட்ல விட்டுறாரு, சில பேர் வந்து காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு அடுத்த ரவுண்டுக்கு வில்லிங்னஸ் கொடுத்துறாரு, சில பேர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கடத்த காலேஜ் எனக்கு எம்எம்சியே எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு செகண்ட் ரவுண்ட்லாம் போறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க ரீடைன் ஆகிக்கலாம் அந்த காலேஜஸ்க்கு. எதுவுமே அதாவது ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அடுத்த ரவுண்டுக்கு நீங்க போறன்ற விருப்பம் இல்லைன்னா விட்டுறணும், அவ்வளவுதான், ஃப்ரீயா. இப்ப சீட் அலாட் ஆகல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு சீட் கிடைக்கல, அப்ப என்ன பண்ணலாம், அடுத்த ரவுண்டுக்கு தாராளமா போய்க்கலாம். After the round 1 candidates who already paid the processing fee, security fee, already முதல் ரவுண்ட்ல நீங்க கலந்துக்கிட்டு கவுன்சிலிங் ஃபீயும் பே பண்ணிட்டீங்க அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிட்டீங்கன்னா நீங்க செகண்ட் ரவுண்ட் வரும்போது மறுபடியும் வந்து என்னன்னா ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் ரவுண்டு. அப்ப மறுபடியும் அந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண தேவை, ஆட்டோமேட்டிக்கா நீங்க கவுன்சிலிங்ல போய் வில்லிங்னஸ் எஸ்ன்னு கொடுக்கணும். அதாவது வந்து பார்ட்டிசிபேட்டிங் சொல்லிட்டு அதுல வந்து நீங்க ஆன்லைன்ல வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து அந்த கவுன்சிலிங் டேட் கொடுக்கும்போது செகண்ட் ரவுண்ட்ல வந்து 3 விதமான சீட் மேட்ரிக்ஸ் வந்து காமிப்பாங்க. சப்போஸ் நியூ காலேஜஸ் நியூ சீட்ஸ் ஏதாவது ஆட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சீட்டு பிளஸ் ஃபில் ஆகாத சீட்டு, அப்புறம் ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணாம, அதாவது ரிப்போர்ட் பண்ணாம விட்ட சீட்டு, எல்லா சீட்டும் வேக்கன்சில வந்துடும். இந்த விர்ச்சுவல் வேக்கன்சி இருக்கு பாத்தீங்களா, இது என்னன்னு நான் சொல்றேன். விர்ச்சுவல் வேக்கன்சினா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ ஒரு ரவுண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு கேண்டிடேட் ஜாயின் பண்ணிட்டு அந்த சீட்டை அவர் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு மறுபடியும் செகண்ட் ரவுண்டுக்கு அவர் வராரு. பட் அந்த அவர் வச்சிருக்க அந்த சீட்டை வந்து அந்த காலேஜ்காரங்க விர்ச்சுவலா வந்து விட்டுருவாங்க, விர்ச்சுவலா ஆன்லைன்ல காமிப்பாங்க. அந்த செகண்ட் ரவுண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து சீட்டு வேற காலேஜஸ் மூவ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா இவருடைய சீட்டு வந்து ஆன்லைன்ல இன்னொருத்தவருக்கு வந்து அலாட் ஆகும். அதுதான் விர்ச்சுவல் வேகன்சி. பட் இதை பத்தி நான் குழப்ப விரும்பல, நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பதில விர்ச்சுவல் வேகன்சி பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ஓகே, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல இருந்து வந்துட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் நீங்க சீட்ஸ் வந்துருது, எல்லாம் வந்துருது. நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது முதல் ரவுண்ட்ல பண்ண அந்த சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே என்ன ஆகும்னா நல் அண்ட் வாய்ட் அப்படின்னா 0 வேல்யூக்கு மாறிடும். ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் என்ன பண்ணிடும்னா அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்க நீங்க பண்ண சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஏன்னா முதல் ரவுண்டுக்கான சீட் வேகன்சி அந்த மேட்ரிக்ஸ்ன்றது வேற, செகண்ட் ரவுண்டுக்கான சீட் மேட்ரிக்ஸ்ன்றது வேற. ஸோ உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நல் அண்ட் வாய்டு அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து 0. ஸோ 0வா வந்து அது ஃபுல்லா ஃப்ரீஸ் பண்ணி விட்டுரும். மறுபடியும் என்ன பண்ணணும்னா நீங்க fresh choice to be submitted for seat allotment in round 2 is mandatory. அப்படின்னா ரெண்டாவது ரவுண்ட்ல கலந்துக்கிறவங்க எல்லாருமே வந்து மறுபடியும் நியூ சாய்ஸ் பண்ணணும். அது வந்து நீங்க சீட் எடுத்து ஜாயின் பண்ணி ஒரு சீட்டை வந்து ஹோல்ட் பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல, அவங்களும் மறுபடியும் செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு என்ன மாதிரி காலேஜஸ் இருக்கோ அந்த காலேஜஸ்ல சாய்ஸ் ஃபில்லிங்ல போடணும் புதுசா. அதே மாதிரி அலாட் ஆகாதவங்களும் அதே மாதிரி மறுபடியும் சாய்ஸ் ஃபில்லிங் போடணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வியூ அண்ட் மாடிஃபை லாக் சாய்ஸஸ். மறுபடியும் செகண்ட் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டு வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஓகே. செகண்ட் ரவுண்ட் வந்து கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு டேட் கொடுத்து கவுன்சிலிங் நடக்குது. செகண்ட் ரவுண்ட்ல வந்து கலந்துக்கிறீங்க. ஸோ அப்கிரேட் ஆன ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அதே நியூவா வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் கலந்துக்கிறீங்க. உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்ட்ல அலாட் ஆகுதுங்க. சப்போஸ் செகண்ட் ரவுண்ட்ல ஃப்ரெஷ்ஷா அலாட் ஆகிறவங்க, அதாவது முதல் ரவுண்ட்ல சீட்டே கிடைக்காதவங்க பிரச்சனை கிடையாது. செகண்ட் ரவுண்ட்ல தான் அலாட் ஆகுதுன்னா அவங்க ஃப்ரீ எக்ஸிட் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாட் ஜாயின் ஃப்ரீ எக்ஸிட்.
ஏன்னா அவங்க வந்து செகண்ட் ரவுண்ட்ல தான் உங்களுக்கு சீட்டே கிடைச்சிருக்கும், முதல் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சிருக்காது, அதனால ஃப்ரீ எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஆனா முதல் ரவுண்ட்ல வந்து அப்கிரேட் ஆயிருப்பீங்க தெரியுமா, அந்த புதுசா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டு முதல் முறையா வந்து ஒரு காலேஜ் எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு வந்து கிடைக்குது, அவங்க திருப்பி மறுபடியும் வந்து அப்கிரேட் ஆகி உள்ள வராங்க. செகண்ட் ரவுண்ட்லயே உங்களுக்கு ஒரு வேற காலேஜ் கிடைக்குது. நியூலி அலாட்டட் கேண்டிடேட்ஸ் மேக் பேமெண்ட்ஸ் ஆஃப் டியூஷன் ஃபீ ரிப்போர்ட் டு அலாட்டட் காலேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து நியூ கேண்டிடேட். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட்டும் பண்ணிக்கலாம், நாட் ஜாயின்டு ஃப்ரீ எக்ஸிட். ஓகேவா, இஃப் ரீஅலாட்டட் then candidate must relieve from round 1 college and join round 2 allotted college and if retain continue in same college. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, முதல் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சு செகண்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜ் அலாட் ஆகுதுன்னா அந்த ப்ரீவியஸ் காலேஜ்ல போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணி அந்த காலேஜஸ் உடைய அந்த சீட்டை வந்து நம்ம வேணாம், ஏன்னா நம்ம ரிலீவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அந்த சீட். ஏன்னா அவங்க கிட்ட தான் ஒரிஜினல்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காலேஜ்ல இருக்கும். அவங்க கிட்ட ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்து நான் ரிலீவ் ஆகிக்கிறேன், எனக்கு ரெண்டாவது ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சுன்னா அதை ப்ராப்பரா இது பண்ணிட்டு நீங்க அடுத்த காலேஜஸ்க்கு வந்து போற மாதிரி இருக்கும். ஓகேவா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது முக்கியமான விஷயம். இது வந்து நாட் ஜாயின்ட் கேண்டிடேட் ஃப்ரீ எக்ஸிட்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷா அலாட் ஆகிறவங்களுக்கு மட்டும் தான் இருக்கும். அப்கிரேட் ஆறவங்க ஜாயின் பண்ணிடுறீங்க. சப்போஸ் அட்மிஷன் ஃபார்மாலிட்டினா முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு ஜாயின் பண்ற கேண்டிடேட்ஸ், அது நீங்க முதல் ரவுண்ட்ல அப்கிரேட் பண்ண கேண்டிடேட்ஸா இருந்தாலும் சரி, செகண்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சொல்ற டேட்டை தாண்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜாயின்ட் கேண்டிடேட்ஸ் who wish to discontinue the course after the stipulated date have to pay discontinue fee and also forfeit the security deposit. நீங்க அவங்க சொல்ற டேட்டுக்குள்ள, ஏன்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுப்பாங்க ரிசைன் பண்றதுக்கான டேட். முதல் ரவுண்ட்ல ஃப்ரீ எக்ஸிட் இருக்கும், செகண்ட் ரவுண்ட்ல வந்து செகண்ட் ரவுண்டுக்கு ஃப்ரெஷ்ஷா அலாட் ஆகணும்ன்றதுக்கு ஃப்ரீ எக்ஸிட் இருக்கும். அப்கிரேட் ஆனவங்க ஒரு காலேஜ்ல வந்து டியூஷன் ஃபீ கட்டியிருப்பாங்க, செக்யூரிட்டி டெபாசிட் இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்க திடீர்னு ஒரு செகண்ட் ரவுண்ட்லாம் முடிஞ்சு அவங்க சொல்ற டேட் எல்லாம் தாண்டி உங்க இஷ்டத்துக்கு வந்து நீங்க சீட்டை ரிசைன் பண்ணீங்கன்னா நீங்க டிஸ்கன்டினியூ ஃபீன்ற சொல்லி அவங்க 10 லட்சம் ரூபாய்க்கு மேல கலெக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய டியூஷன் ஃபீ போயிடும், உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். அதெல்லாம் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க, பாத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். அதே மாதிரியே நாட் அலாட்டட் சீட் செகண்ட் ரவுண்ட்ல அலாட் ஆகல அப்படின்னா ஆஃப்டர் த ரவுண்ட் 2 கேண்டிடேட்ஸ் ஹூ ஆல்ரெடி பே த ப்ராசஸிங் ஃபீ செக்யூரிட்டி ஃபீ நீட் நாட் டு பே அகைன். அதாவது செகண்ட் ரவுண்ட்ல வந்து மறுபடியும் நீங்க கலந்துக்கிறீங்கன்னா நீங்க அதாவது வந்து அலாட் ஆகலைன்னா அடுத்த ரவுண்டு இந்த தாராளமா போய்க்கலாம், மறுபடியும் நீங்க பே பண்ண தேவையில்ல. அடுத்த ரவுண்ட் ஈஸியா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அடுத்த ரவுண்ட் வந்து தேர்ட் ரவுண்ட், இது வந்து மாப்பப் ரவுண்ட் கூட சொல்லுவாங்க, தேர்ட் ரவுண்ட். ஸோ இதுவும் கவுன்சிலிங் அதே மாதிரி நடக்குது. சீட்டு கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து சீட் கிடைக்கும் போது மேக் பேமெண்ட் டியூஷன் ஃபீ அண்ட் ரிப்போர்ட்டட் அலாட்டட் காலேஜ். ஓகேவா, ஸோ நாட் அலாட் ஆகலைன்னா தாராளமா நீங்க ஸ்டே ரவுண்டுக்கு போய்க்கலாம். அதாவது சீட் அலாட் ஆகலனால மூணாவது ரவுண்ட்ல அப்படின்னா மூணாவது ரவுண்ட்ல அலாட் ஆயிருச்சு, நாட் ஜாயின் கேண்டிடேட்ஸ் ஹேவ் டு ஃபார்ஃபியூட் த செக்யூரிட்டி ஃபீ டியூஷன் ஃபீ டிஸ்கன்டினியூ ஃபீ நாட் எலிஜிபிள் டு ஃபர்தர் ரவுண்ட். அதாவது செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு டிஸ்கன்டினியூ ஃபீயும் அந்த செக்யூரிட்டி ஃபீயும் போகும், டியூஷன் ஃபீ மேபி ரிட்டர்ன் பண்ணுவாங்க, அதை பத்தி எதுவும் அப்டேட் பண்ணல. பட் தேர்ட் ரவுண்ட்ல நீங்க சப்போஸ் சீட் வந்து கிடைச்சிருது, நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுடைய டெபாசிட் போகும், போகுது, டியூஷன் ஃபீ போயிடும். அதுக்கப்புறம் வந்து டிஸ்கன்டினியூ ஃபீன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 10 lakhs கிட்ட வந்து பே பண்ணணும். அது பண்ணாதான் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது நீங்க சப்போஸ் நீங்க அப்கிரேட் பண்ணிட்டு ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு திடீர்னு ரிலீவ் ஆனாலும் சரி, இப்போ அலாட் ஆகி நீங்க வந்து இது பண்ணாலும் இந்த மாதிரி ஃபீஸ் வந்து உங்களுக்கு போகும். அது போக வந்து ஃபர்தர் ரவுண்ட், அதாவது ஸ்டே ரவுண்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா, ஸோ அடுத்து ஸ்டே ரவுண்டு தாங்க கடைசி ரவுண்டு, 4th ரவுண்டு. இந்த ரவுண்டை பொறுத்தவரையும் வந்து ஸ்டே ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வில் பி கண்டக்டட் பை த செலக்ஷன் கமிட்டி as per the direction of Honorable Supreme Court in it is order dated 12/12/2022 and also as per the guidelines of MCC TGHS Government of India. அதாவது வந்து ஸ்ட்ரே ரவுண்ட் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஸ்ட்ரே ரவுண்ட் கலந்துக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கலந்துக்கிறோம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரே ரவுண்ட்ல உங்களுக்கு சீட் அலாட் ஆகுதுங்க, அலாட் ஆச்சுன்னா நீங்க போய் ஜாயின் பண்ணணும் கம்பல்சரி. மேக் பேமெண்ட் டியூஷன் ஃபீ ரிப்போர்ட் டு அலாட்டட் காலேஜ். சப்போஸ் நீங்க ஸ்ட்ரே ரவுண்ட்ல போய் நீங்க விருப்பம் இல்லை அப்படின்னா not joined candidates who forfeit the security deposit, tuition fee,
discontinue fee and not allowed to participate in TNUG counseling for next 1 year. அதாவது நீங்க ஸ்டே ரவுண்ட்ல போய் சீட் எனக்கு வந்து கிடைச்சி வேணான்னு சொல்லிட்டு நீங்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க கட்டின டியூஷன் ஃபீ போயிடும், உங்களுடைய இது செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும், ஃபர்தரா வந்து டிஸ்கண்டினியூ ஃபீ போயிடும். சப்போஸ் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் ஆனாலும் நான் சொல்றது அப்கிரேட் ஆனவங்களும் வருவாங்க, சில பேர் வந்தாங்கன்னா செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் வரையும் வருவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா நீங்க ஸ்டே ரவுண்ட்ல கிடைச்ச சீட்டை வேணான்னு சொன்னீங்க அப்படின்னா அடுத்த 1 இயர் வந்து நீங்க டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங்கே அட்டன் பண்ண முடியாது, பாத்துக்கோங்க. ஸோ இந்த ரூல்ஸ்லாம் வந்து நல்லா ரீட் பண்ணி ப்ராஸ்பெக்டாஸை படிங்க. ப்ராஸ்பெக்டாஸ்ல உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். நம்மளுடைய வாட்ஸ்அப் கைடன்ஸ் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்